சார் நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கேன். ஆனால் இந்த காலேஜ் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. காலேஜில் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் சார். ஹெச்ஆர் இப்படி மோதிக்கிறீங்களே. அவங்களும் ஹெச்ஆர் இருக்கிறாங்க, நீங்களும் ஹெச்ஆர் இருக்கிறீங்க. அவங்க பார்க்குறது தான் சார் என் ஸ்கில்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு என்னென்ன அவங்க சொல்கிறது தெரியுமா? அந்த காலேஜில் எங்கே வேலை கிடைக்காதுன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா ப்ரொஃபஸர் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜுக்கு அட்மிஷனுக்கு வர்றாங்கல்ல பிள்ளைகளை சேர்க்க வர பேரண்ட்ஸ் சேர்க்க வரும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க திரும்பி பாருங்க. பார்த்தீங்களா? இவரை மாதிரி உட்காந்து வாங்க வாங்க எது டிபார்ட்மெண்ட்டில் சேர வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா பிள்ளையை சேர்க்க வந்த அப்பா என்ன செய்வார்? ஓடி போயிடுவாரு. அதை சொல்கிறாங்க அவங்க. பிரதர் நீங்க வந்து உங்களை பார்த்தா நானே வேலை கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க நாளைக்கு வாங்க, நான் வேலை நான் சொல்றேன். உங்க லிஸ்ட்லயே அவர் வர மாட்டாரு. ஒருச்சருங்க எந்திரிச்சு அழகு முகத்தை அவனுக்கு காட்டுப்பா. உன்னை பா எந்திரிப்பா, திரும்பி காட்டுப்பா அவனுக்கு. தம்பி நீ சொல்லுப்பா, அவர் போனாருன்னா இவங்க வேலை கொடுப்பாங்களா? அது அவங்களோட பார்த்து ஒண்ணு வேண்டாம். உங்க காலேஜில் வச்சா வேலை கொடுத்தாங்கல்ல ஸ்கில் பார்த்து, அந்த ஸ்கில் செட்லாம் அவருக்கு இருக்கு. எந்திரிச்சுலுங்கப்பா. கொடுத்துருவாங்களாப்பா? மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேஸ் செட்டில் உட்காருங்க. மாட்டாங்களாம். நீங்க எல்லாருமே என்னன்னா விதண்டாவாதம் பண்றீங்க, ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் பேசுறீங்க. அவங்க சொல்வது இவர் வந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அவர் பரவாயில்ல, அவர் மைண்ட் செட்டில் ஃபங்கியாக தன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை போல் கண்ணாடி போட்டுருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னா மெஜாரிட்டியா. ஆனால் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் அது இல்லை. நமக்கு வேலைக்கு போகிறோம் வேற இடத்துக்கு ஹீரோ பண்ணோமே. நம்ம போக வேண்டிய ப்ரோவோட ஸ்டுடியோக்கு, ப்ரோ ஸ்டுடியோக்கு போனால் அங்கே கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ண தான் விரும்புகிறோம். ஆனால் இதை போல் ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட மாட்டிக்குவான். நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? உங்கள் கேங்கில் இருப்பார், அது மேலே இருக்கார்ல. ஓகேவா? இருப்பாங்க, சின்ன வயசுல இருப்பாங்க, பெரிய வயசுல இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேவா? அதில் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்டு அமைகிறதுனால, அவனோட வெளியே போகிறதுனால என்னவெல்லாம் தர்ம சங்கடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் செகண்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் டைம்ல இருந்தே அவரா? ஆமாம், காலேஜே வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமாம், மேலே கை காட்டுறாருல அவர் தான். ஓகே. ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா தான் படிக்கிறோம். அவனால் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் சார். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சார். ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறோன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் இவன் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது. இப்போ நான் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அங்கேருந்து அவன் குரல் கொடுக்குறான். சார் இது வைத்தறிச்சல் சார். சார் அவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ நேக்கா உங்களை உள்ளே இருக்காங்க பாருங்க. சார் எனக்கு 24 வயசு தான் ஆகுது. அங்கேருந்து குரல் கொடுக்குறான். அவனுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அவன்கிட்ட பேசாதுங்கன்றான். அப்போ இதனால எனக்கு இவங்ககிட்ட இருந்து ஒரு அது மாதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கான். ஃபோட்டோ எடுக்க சொல்லும் போது எல்லாரும் நார்மலாக தான் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அவன் மட்டும் டிசைனாக ஏதோ கொடுப்பான். அந்த ட்ரெஸ்ஸு தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவான். ஆமாம், அப்படி தான் ஃபோட்டோ கொடுப்பாங்க. வேற எப்படி கொடுப்பாங்க? இப்படி நிற்பாங்களா? இப்படி நில்றா, எவ்வளோ இப்படி நிற்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. எவ்வளோ இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டால் அப்படி மட்டும் தான் எடுக்கணுமா என்ன? வேற எப்படி எடுக்க முடியும்? குத்த வச்சா கூட முடியும். சொல்லு, நீ சொல்லு, நான் கேட்குறேன். சார் ஒரே நிமிஷம் சார், நீ போஸ்ட் கொடுப்பா பார்க்கலாம். நீ எப்படி இல்லை எப்படி கொடுப்பாங்கன்னா பேக்கெட்டில் கை விட்டுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி விட்டுப்பாங்க, இப்படி இல்லை இப்படி விட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்க முடியும் சொல்லு? நாங்கன்னா அப்படி கொடுப்போம். அதான் உன்னால கொடுக்க முடியுமா? இல்ல, ஏன் அப்படி கொடுக்குற? உன்னால கொடுக்க முடியாதுல்ல. இல்ல, ஏன் அத மாதிரி கொடுக்குற? அதான் ஸ்டைல். இப்போதைக்கு ட்ரெண்ட் அதான் இருக்கு. இப்போ பாரு, இப்படி கொஞ்சம் தனியா தெரியுறேன் பாரு. மச்சான் நீ தப்பு பண்ற. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இரு. ஆனா எப்படி சொல்றது, பழைச மறந்துடாத. பழைச மறக்காத. என்னங்கிற பழைச என்னன்னா ஃபார்மல்ஸை மறக்கிறால. அவனும் காலேஜ் படிக்க சொல்லும்போது ஃபார்மல்ஸில் போனவன் தான். இப்போ ட்ரெண்டு மாற சொல்லும் போது பழைச மறக்கிறான். ஏன் பழைச மறக்கலாம்? கொஞ்சமாச்சும் ஃபார்மல்ஸ் வச்சுக்கலாம்ல. அப்படி இல்லை சார், என்கிட்ட ஃபார்மல்ஸே கிடையாது. ஏன்னா நான் வந்து பேச விட்றா, நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தேன் சார். நான் அப்போ வந்து காலேஜ் எப்படி போனேன், எப்படிலாம் பண்ண தொத்தி விட்ருவாங்க, படா அப்படியும் வெளியே தொத்தி விட்ருவாங்க. ஆனால் என்கிட்ட ஃபேன்ட்டே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாதனால என்ன பண்ணேன், சரி ஃபேன் இப்போ தச்சு எடுத்துகிட்டு போனேன். 2 வாரம் 3 வாரம் கழிச்சு கொஞ்சம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் தானே போட்டு போக ஆரம்பிச்சேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நீ காலேஜ் போனியா முதல்ல? நீ சரி ஓகே. கம்மனரா, சரி சொல்லு, பேசாத. என் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் சார். அவன் கண்ணாடி குனிரா பண்ண நம்பாதீங்க, அவன் நம்பாதீங்க. பாரு சார்கிட்ட சொல்கிறா சார், இவனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு வரோம் சார். நாங்கள் அது ஒரு மாதிரி பார்ப்போம். ஏன்டா ஒரு மாதிரி போட்டு வரேன்னு கேட்போம். அது ஒரு மாதிரி இருக்குடா நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சார். ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? 8K 7K சார். 8Kயா? எஸ் சார். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமா? இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா 6K வரும். உள்ள போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1000 வரும் சார். அதான் மொத்தம் ஒரு 8000 ரூபா வருது. 8000 கம்பல்சரி ஸ்டைலுக்கு இது மாதிரி பண்ணணும்னா. ஓகே, மேலே தம்பிட்டு கொடுங்க. 900 நினைக்கிறேன். 900 நினைக்கிறேன். யார் வாங்கி கொடுத்தது? இல்லை சரி ஞாபகம் இல்லை, ரேட்டு கம் பண்ணாங்க, அதனால தான். ஓகே, கழுத்தில் போட்டிருக்குது இது வந்து 40 ரூபா. 40 ரூபா. 40. அடுத்தது
என் தம்பி தான் அது. தம்பி தான் அது. ஆமாம்மா, அது எப்பவுமே போட்டுட்டு ஓகே. இருப்பாங்க. 1000 + 40 1040. இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 வரும். ஓகே 2240. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு 1300 நினைக்கிறேன். 1300 1200 நினைக்கிறேன். 3540. இது ஒரு செட்டு. இது தனியா இல்லை, இது ஒரு செட்டு. பாதி வீட்டில் இருக்கு. அது ஒரு செட்டாக வாங்கினா ஒரு 350 ரூபா அந்த மாதிரி கிட்ட வரும். சரி ஒரு 175 போட்டுக்குவோம் பாதியா. ஒரு 3800 ரூபா ஆகுது நார்மலா ஒரு செட்டுக்கு. ஓகே தம்பியில கொடுங்க. 1000 சார். 1000 200 1000 + 1000 2000. ஓகே 3000 சார். ஷூஸ் மட்டும் தனியா 1000 சார். மொத்தமா சேர்த்து 3000. ஓகே அப்புறம் கழுத்து அவ்வளவுதான் சார். இது ஒரு 800 சார். 3800. பேக் 200 சார். எவ்வளவு? 4000 ஆகுது சார். நீ ஏதோ எல்லாம் சிம்பிளா கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரியே ஒன்று சொல்றியா? நம்மள இல்ல கூட்டுறதுக்கு சார், நான் உண்மையாவே சார். ஓகே 4000. 4000 ரூபா ஆகுது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். ஏன்னா இது வந்து 8000 கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு 8000 ரூபா ஆகுதா? 8000 ரூபாய் ஆகுது சார். எவ்வளவு நாளைக்கு தாங்குது சார்? நம்ம மொட்டை அடிக்கிற வரையும் தாக்கு பிடிக்கும் சார். இங்கே மட்டும் தான் நம்ம டைட் பண்ணோம் சார். அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். டைட் பண்ணோம் சார். ஃப்ரண்ட் மட்டும் ரூட்ஸ் மட்டும் டைட் பண்ணிட்டே இருக்கணும். லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஓகே அது டைட் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு தடவையும்? அது ஃப்ரீ தான் சார். என் ஃப்ரெண்டு தான் பண்றான். அது எப்படி பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட் ஒரு 2 உங்களுக்கு ஃப்ரெண்டுப்பா ஒரு ஃப்ரெண்டா இல்லாட்டினா ஓகே 1200 1200 அது எத்தனை மாசம் ஒரு தடவை பண்ணணுமா? இல்ல சார் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒருக்கா 3 months அது 4 வளரணும்ல. months. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா சார். நான் சமைக்க மாட்டேன் கணவர் தான் சமைப்பான்னு சொல்றது வேற என்ன தயக்கம் இருக்கு? அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க சார். என் பிள்ளை அப்போ சமைக்கல இப்போ சமைக்கிறான் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு அவர் சமைக்கிறாங்கன்னு தெரியாது இது வரையும்? தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 11 years ஆச்சு. 11 years ஆச்சா? 11 years அவங்க அம்மாவுக்கு தெரியாது இவர் தான் சமைக்கிறாருன்னு? ஆமாம் சார், தெரியாது. எப்படி சார் மெயின்டைன் பண்ணுவீங்க இதை? சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சமைக்க கற்றுக்க சொன்னாங்க. கன்ஃபார்மாக அவனுக்கு ஒரு வாய் கொழுப்புக்கு வந்து பொண்ணாட்டுக்கு போயிடுவாடா அப்படின்ட்டு. ஸோ கற்றுக்கடா அப்படின்னாரு. சார் நானும் கற்றுக்கிட்டேன். நான் லைட்டாக கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு இல்ல, போயிட்டா அவர் கொஞ்சம் கோவக்காரரு. அதனால வந்துட்டு அவரோட கேரக்டருக்கு நான் ஒப்புக்கிறேன் அப்படின்னு பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டானா உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி வேணும் அதனால சமைக்க கற்றுக்கனாங்களா? கற்றுக்கடா சொன்னாங்க சார். ஸோ அதனால் கற்றுக்கினது தான். சரி எப்படின்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த டைமிங் பார்ப்பேன் சார். இந்த டைமில் முடிச்சிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. அவங்க வரும்போது கரண்ட் அவங்க கையில் கொடுத்துருவேன். ஸோ அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் மேட்ச் பண்ணி. அம்மா கேட்க மாட்டேன் நீ என்னடா பண்ணுற அடுப்படிக்குள்ளன்னு? கேட்க மாட்டாங்க சார். கேட்க மாட்டாங்க சார். இல்லைம்மா எப்பயாவது ஒரு நாள் ஒருத்தர் அடுப்படிக்குள்ள வந்தால் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க அம்மா சார். வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே ஒருத்தர் இருக்கான் அடுப்படிக்குள்ளேயே. அவன் சமைக்கல. லவ் மேரேஜ் அப்படிதான் இருப்போம் அப்படின்றதால அவங்க விட்டுருவாங்க எங்களை. ஓ நீங்க என்னோட இணை பிரியாம இருப்பீங்க வீட்டுக்குள்ள எந்த அறையில் இருந்தாலும் நினைப்பாரா? அப்படி அவங்க எங்க பசங்களோட அவங்க ஜாலியா இருப்பாங்க. நாங்க கிச்சன்ல ஜாலியா அவர் சமைப்பாரு, நான் வெயிட் இப்போ உங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பொதுவாக எத்தனை நாள் தங்குவாங்க? ஒரு 1 வீக் இருப்பாங்க. 1 வீக் இருப்பாங்க. 1 வீக். 1 வீக்ல அவர் ஆஃபீஸ்க்குலாம் போவார்ல? போவார் சார். அந்த நேரத்தில் உங்களை ஏதாவது உங்க மாமியார் பண்ண சொன்னா என்ன செய்வீங்க? நானும் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் சார். அவங்க டீச்சர் சார். அப்ப அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருந்து எப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவீங்கன்னா வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டா கிளம்புறது ஓகே போயிட்டாரு வீட்டுக்கு நம்ம போவோம் இனிமேனு? இல்ல சார், நான் 4 மணிக்கு வந்துருவேன். காலையில ஒரு காஃபி போட்டு தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல இருந்து எடுத்து சூடு பண்ணி நான் மாமியார் கொடுத்துருவேன். அப்ப நீங்க போட்ட காப்பி மாதிரி அப்படிதான் நான் போட்டேன்ற மாதிரி கொடுத்துருவேன். ஷேக்ஸ்பியர் வந்து லைஃப் இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேஸ் பார். வாழ்க்கையே நாடகம், மனிதர்கள்லாம் நடிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. காப்பி போட்டு காலையில ஒளிச்சு வச்சுட்டு போவாரு. நான் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து அதை எடுத்து சூடு பண்ணி கொடுத்துருவேங்கிறீங்களேங்க. சொன்னா குத்தமா தெரியுது. அதே அவங்க அம்மா சொன்னா உங்களுக்கு குத்தமா தெரியாது இல்ல? தெரியும். அம்மா சொன்னாலும் குத்தமா தெரியும். அம்மா காலைல காலேஜ் கிளம்பும்போது வேலைக்கு போகும்போது சொன்னானா சும்மா நைன்னு சொல்லிட்டே இருக்காத, அப்படி போயிடுவாவ. சார் இங்க இத்தனை பேரு மருமகளை மகன் சொல்றாங்க இல்லைங்க சார். அந்த மருமகளுக்கு ஒரு வாட்டியாவது சாப்பாடு ஊட்டி இருப்பாங்களா சார்? நல்லா கவனிங்க. அவங்க ஒரு நாள் மருமகளை மகனே சொல்லல. அவங்க மாமியார அம்மாங்கிறாங்க. அவங்க எப்ப மருமகளை மகனாங்க? மாமியார் அம்மாவன தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க உங்களை மகனே சொல்லல யாருமே. அப்புறம் எப்படி சார் நாங்க ஃப்ரீடமா உங்ககிட்ட இருக்க முடியும்? ஃப்ரீடமா எது வந்தாலும் கேட்க முடியும். இப்ப சுதந்திரமா தானே இருக்கீங்க. அந்த மகனே அதே மகனே. அம்மா பையில மருமக போட்டோ இருக்கா? காமிச்சிங்கன்னா தொட்டு கும்பிடுக்கு வேணாம் ஒரு தடவை. இந்த பிள்ளையில இந்த பாடுபடுத்துறீங்களே, அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்திருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணே இல்ல சார். அப்படினா நாங்க நினைக்கல சார். பேசி விட மாட்டேங்கிறீங்களே. இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் சொல்லணும். ஏன் மாமியாரு? என் மாமியாரு. நீங்க இல்ல, உங்களுக்கு எது மாமியாரு? ஓகே சத்தமா சொல்லுங்க. ஏன் மாமியாரு? ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்லவங்க. போதுமாமா? இப்படி சொல்ல கூடாது. மனசுல நினைக்கணும். மனசுல நினைப்பாங்க. தொடர்ந்து காட்டுவாங்க உங்களுக்கு மனசு தொடர்ந்து. சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். மாமியாரு அம்மாவை நினைக்க மாட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணின்னு போனதுல இருந்து என் மாமியார் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அத்தைன்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. அம்மான்னு தான் சொல்லுவேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காருக்கு எங்கள் அக்காவை பார்க்க வந்தாங்க.
அவங்க என்னை பிடிச்சி போய் நீங்கள் நான் படிக்க வச்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசு 17 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பேபி 5 மாதத்தில் அபார்ட் ஆகிடுச்சு. எனக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? குழந்தை தானே, எனக்கு எதுவும் தெரியாது, நானும் சின்ன வயசு தான். அதே ஹாஸ்பிட்டலில் அப்படியே விட்டுட்டு அக்யூரேட்டாக ஏந்து போயிட்டேன்ட்டாங்க. அப்புறம் இது யார் தப்பு? ஏன் தப்பாது? அந்த பாப்பா அப்படி ஆனது என்னோட தப்பே கிடையாது, எனக்கு எதுவே விவரம் தெரியாது. அன்னைக்கு என் அம்மா என் சொந்தம் தான் என்னை கொண்டு போய் ஒரு வீடு எடுத்து வச்சு என் புருஷனையும் கூப்பிட்டு வந்து ஒரு லைஃப்பில் என்ட்ரி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. ஒரு நாளும் நான் அவங்கள அத்தைன்னு கூப்பிட்டதே கிடையாது. அம்மா 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 தான் கூப்பிடுவேன். சார் அவங்களாவது வெளியில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிட்டேன், தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் ஒண்டி தான் சார். எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என் மருமகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, இன்றைக்கி நான் நல்லா பார்த்துக்கிறேன் சார். அவளும் என்னை நல்லா பார்த்துக்கிறேன். அந்த மேடம் சொன்னாங்களே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடக்கூடாது, ஏன் மருமக எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் வாங்கி கொடுப்பா சார். எனக்கு இன்னமும் நான் போட்டுட்டு வெளியில் போவேன். இன்றைக்கி கூட இந்த ப்ளவுஸ் அவள் தான் சார் இந்த மாடலை போடுங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா. அதுக்கே அவங்களாம் கிண்டல் பண்ணாங்க, மாமியார் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னு. ஏன் மருமக எனக்கு தைச்சி கொடுத்தா. அந்த அளவுக்கு நானும் பார்த்துக்கிறேன், அவளும் என்னை பார்த்துக்கிறான். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆனால் தனித்தனியாக தான் இருக்கோம், நாங்கள் சேர்ந்து இருக்கிறது கிடையாது. இப்போ வருவா போவா. இப்போ டெலிவரி ஆகிருக்கனால நான் கூட்டிகிட்டு வரல. நான் அவன் என்னை நல்லா பார்த்துக்கிறான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உணவு உடை உறக்கம்னு சொன்னீங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, உடைகிறது நான் என் மருமகளை அனுமதித்தேன், என் மருமக எனக்காக பண்ணால் இன்றைக்கி நான் பட்டுவதுக்கு ட்ரெஸ் கூட என் மருமகளை பார்த்து பண்ணதான். நம்ம அவங்களை சுதந்திரமாக வச்சுருக்கோம், பதில் அவங்களும் நமக்கு எல்லா இணக்கத்தோடு இருக்காங்க. அதுக்கு நான் என் மருமக தான் உதாரணங்கள். வீடியோவை பார்க்க வைக்கிறக்காக என்னவாக மிஸ்லீடிங் டேக்லைன்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யார் போடுறா? அதான் நம்ம தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாண வீடியோவில் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கான்செப்டாக அதை வச்சோம். மற்றது மாதிரி ஏமாத்திலாம் மேக்ஸிமம் இருக்காது. யாரும் நான் எனக்கு தெரியல ஏமாத்துறது இல்லை, அது வந்து ஒரு தொழில் டெக்னிக் இல்லை. என்னன்னா நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம், எப்படியா பார்க்க வைக்கிறதுக்கு தான். அது சம்டைம் இருக்கும் சார். ஆனால் மேட்ரு அது கண்டென்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ. நீங்கள் வந்து அவருக்கு சொன்னது பாய், அது நான் பண்ணலை, ஆனால் சம்டைம்ஸ் பண்ணியிருப்பேங்கிறீங்களே, வேற எந்த டைம் பண்ணியிருக்கீங்க? அதை ஓடுகிறார் அப்படின்னா ஓடி போய் நின்றுப்போம். அந்த மாதிரி எதனா மேட்சிங்காக தான் வச்சிருப்போம், மேட்ச் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார். அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திரும்பி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவாக போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போகிறேன். உங்களை சரி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் யூடியூப்பை விட்டு போயிடுறேன். இது வந்து ஒரு சார் அவங்களோட பிரச்சனை. அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சொல்லுங்க. இது ஒரு ஷோ. இது அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. சார் நீங்க செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்க நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. என்னப்பா பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே, டக்குனு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான் அந்த பக்கம். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம்? சார் நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லப்பா எனக்கு ஒரே விஷயம் எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்போவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். என் தம்பி வந்து சார், என் கூட போடுற தம்பி ஃபெயில் ஆகி படிச்சான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும் போது அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவேன் சார். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன், ஆம்பளை கல்யாணம். இப்போ நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கும். நீ எங்கே வந்தாலும் விட்டு என்ன குறி வைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஆகுது. ஒரு வீடியோ ஹிட் ஆகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்கிறீங்க? நான் எங்க ஊர் ஸ்லாங்ல நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்க ஊர் இது? கன்னியாகுமரி. சரி. அங்க வந்து எனக்கு தெரியாம வைரலான ஒரு வீடியோ என்னன்னா சக்கப்பழம் வீடியோ ஒன்று, இன்னொன்று புருக்கு சக்க வீடியோ. என்ன பண்ணீங்க? சும்மா தான் வேலிக்கரையில் நின்றுச்சு, ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எங்கள் ஊரில் புருக்கு சக்க, இதை வந்து நீங்கள் பைனாப்பிள்னு சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவோம், வேலி ஓரத்தில் நிற்கும் அப்படின்னு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரில. திடீர்னு நான் டிக்டாக் திறந்து பார்க்குறேன், 5 மில்லியன் வியூஸில் இருக்குது. வித்தின் 2 நாளில்
என்னாலே நம்ப முடியல. அப்படி ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாங் தெரிய வந்துச்சு. அப்புறம் இப்போ நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்றீங்க? என்ன வீடியோ போடுறீங்க இப்போ நீங்க? சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். இவங்கெல்லாம் ஒரு ஆளாவது சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தேவை கிடையாது. அவங்க எத்தனை கல்யாணம் பண்றாங்க, இவன் எந்த இதை போய் பார்க்க போறான், அதுதான் அவங்களோட வேலை. அவர் டான்ஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் டான்ஸர் தான். ஸோ அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டாக போட மாட்டேங்கிறார். என்னமோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சார் அப்படி முடிஞ்சிருது. அவர் டான்ஸர்னு சொன்னார்ல, எனக்கு ஈக்குவலாக கிளாசிக்கல் ஆட சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க என் ஸ்டைல் ஆடணும். நான் ஒரே ஸ்டெப் தான் போடுவேன். நான் உங்களை சொல்லலையே கிளாசிக்கல்ல நீங்க சார் ஒரு வெளியே கேட்குறாரு சொன்னீங்க. அவர் சொல்றாரு லாஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒரு பொழுதும் உங்களை கமெண்ட் அடிக்கவே இல்லை. அவர் சப்ஜெக்டே பார்க்கலன்னு சொல்றாருங்க சார். அதுக்கு தான் நான் பேசினேன் சார். நீங்க தான் சொல்றீங்க அவர் டான்ஸே ஆட தெரியாது, அவர் ரொம்ப மோசமா ஆடுறாருன்னு சொல்றீங்க. இப்போ சொன்னீங்களே நீங்க. சார் அவர் ஆடுறத என் சப்ஜெக்ட் யாராவது பார்க்கறாங்களான்னு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் பண்றாருங்க சார். இவரோ டான்ஸர் தான், நான் டான்ஸர் தான். லாஸ்ட்ல அவர் எதை சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? எது சப்ஜெக்ட்னா என்ன? அந்த டான்ஸ்ல என்னங்க சார் சப்ஜெக்ட் இருக்குது? அவர் சொல்றது பயாலஜியை சொல்றாருங்க. பாத்தீங்களா, அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க என்னன்னா எல்லாருமே அவசரமா அவர்களை குற்றம் சாட்டுற துணியிலேயே இருக்கீங்க. எஸ், ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார் எங்களை குற்றம் சாட்டி இருக்காங்க சார். உங்களை ஏங்க குற்றம் சாட்ட போறாங்க? நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சரிதான். காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு இருக்கும்போது அதை ப்ராப்பரா வேலிடா பயன்படுத்தலாமே. அதை ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கு பயன்படுத்துறீங்கிறதா உங்களுக்கு இருக்கிற திரும்ப திரும்ப கேள்வி. அந்த பதட்டத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ முதல்ல இப்போ கூப்பிட்டுட்டீங்க, அவர் டான்ஸ் ஆட வரேன்டார், வாங்க நீங்கள் அந்த டான்ஸ் ஆடி பார்த்துருவோம் முதல்ல. ஓகே வாங்க, அதே பாட்டு ரிப்பீட் பண்ணுங்கப்பா. இப்போ என்னன்னா பிரதர், நீங்கள் ப்ரொஃபஷனல் டான்ஸரா பிரதர்? ஓகே ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அளவுக்கு அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பயாலஜி டீச்சர் அவரு சேலஞ்ச் கொடுத்தாரு. நான் என்னோட சேலஞ்சை முடிச்சிட்டேன். ஐயோ நான் அதை சொல்ல. ஓகே இல்ல சேலஞ்ச் விடுங்க பிரதர். இது இல்லப்பா, இது முடிஞ்சிருச்சுப்பா சார். முடிஞ்சிருச்சுங்க சார். அவர் வந்து ஸ்கில் கம்பேர் பண்றாரு. இப்ப பாத்தீங்களா அவங்க ஸ்கில் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரதர், இருங்கப்பா ஏதோ சொர்ணமுகி மஞ்சு பார்வை ஆடின மாதிரி இவ்வளவு பேசக்கூடாது. 2 பேர் ஆடினது கிளாசிக்கல் இல்ல.